ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு விளையாண்ட நம்ம பிரக்னானந்தா அண்ட் ஃபேபியானா கருவானாவுடைய ஒரு அற்புதமான கேம் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த கேம்ல வந்து பிரக்னானந்தா வந்து ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஆல்ரெடி கேம்ல வந்து பிரக் லூஸ் பண்ணியிருக்காரு. இது வந்து கேம் 2 ஓகேங்களா? பிரக் E4 வந்து ஸ்டார்ட் பண்றாரு. E5 வந்து ரெஸ்பாண்ட் பண்றாரு ஃபேபி. இப்ப நைட் F3, நைட் C6, பிஷப் C4 இப்ப வந்து நைட் F6. ஸோ இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா, நைட் எடுத்துட்டு போயிட்டு G5ல போட்டு இந்த ஒரு F7 ஸ்கொயர வந்து அட்டாக் பண்றாரு. ஸோ நார்மலா இந்த ஒரு சென்டர் பான புஷ் பண்ணி டிஃபெண்ட் பண்ணுவாங்க. ஃபேபி அப்படிதான் டிஃபெண்ட் பண்றாரு. இப்ப பான் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா இந்த ஒரு நைட் எடுத்துட்டு வந்து இந்த பிஷப் வந்து இப்ப அட்டாக் பண்றாரு. இந்த இடத்துல இப்ப பிஷப் மூலியமா ஒரு செக் வருது. இப்ப வந்து C6 ப்ளே பண்ணி அத அப்படியே பிளாக் பண்றாரு. இப்ப பான் டெக்ஸ் பான். ஸோ பான் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா இப்ப திரும்ப பான் டெக்ஸ் பான். ஸோ இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல ஃபேபி வந்து ஒரு பான வந்து லூஸ் பண்ணியிருக்கிறாரு. பட் ஸ்டில் இந்த ஒரு பான வந்து நம்ம ரீகெயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்னதான் இந்த இடத்துல வந்து பான் ஐசோலேட்டட் ஆனாலுமே, பிரக்கோடைய பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னும் பெருசா டெவலப் ஆகல. ஸோ ஃபேபிக்கும் பார்த்தீங்கன்னா, நல்ல கவுண்டர் ப்ளே இருக்கு இந்த இடத்துல. இப்ப இந்த இடத்துல பிரக் வந்து பிஷப் D3 ப்ளே பண்றார். ஸோ பிஷப் D3யும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பிளேயபிள் தான். இப்ப வந்து நைட் D5க்கு அப்புறமா இந்த ஒரு நைட்டுக்கு வந்து அட்டாக் இருக்கு. ஸோ அதனால இந்த நைட் எடுத்துட்டு வந்து F3ல போட்டு பிளாக்குடைய சென்டர் பான் அட்டாக் பண்றாரு. ஸோ பிஷப் எடுத்துட்டு வந்து சேஃப்கார்ட் பண்றாரு. இப்ப பாருங்க ஃபேபியோட பீசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஓரளவு டெவலப் ஆயிடுச்சு. இன்னும் பிரக்கோடைய பீசஸ் வந்து அந்த அளவுக்கு டெவலப் ஆகல. ஸோ அதுக்கு மாறா தான் பார்த்தீங்கன்னா, ஃபேபி வந்து ஒரு பான வந்து குடுத்துருக்காரு. ஓகேங்களா? இப்ப பிரக் வந்து நைட் C3 ப்ளே பண்றாரு. அவருடைய நைட்ட டெவலப் பண்றாரு. ஸோ இந்த இடத்துல நைட் F4. ஸோ நைட் F4 மூலியமா பாருங்க, இந்த ஒரு G2 பானுக்கு அட்டாக்கு. இந்த இடத்துல ஒண்ணு நீங்க கேன்சல் பண்ணணும். அப்படி இல்லன்னா பிஷப் F1 ப்ளே பண்ணி தான் இந்த பான வந்து நீங்க சேஃப்கார்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி இல்ல இந்த ஒரு பான நீங்க புஷ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல சிம்பிளா நைட் டெக்ஸ் D3 வரும். ஸோ நைட் டெக்ஸ் D3க்கு அப்புறமா டெக்ஸ் D3. ஸோ இந்த இடத்துல பான்ஸ் வந்து டபுள் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்ல, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிஷப் பேரும் வந்து பிளாக்குக்கு இருக்கும். ஸோ கேன்சல் பண்ணிட்டு பிளாக் வந்து கொஞ்சம் ஒரு டாமினன்ட்டான பொசிஷனுக்கு வந்து போயிடுவாரு. அப்படி இல்லையா இந்த இடத்துல நீங்க வந்து கேன்சல் கூட பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து பிரக்கோடைய இந்த ஒரு பிஷப் வந்து போகும். அண்ட் சென்டர்ல அவருக்கு டபுள் பான் இருக்கும். ஸோ இது வந்து பிளேயபிள் தான். பட் ஸ்டில் ஹியூமன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த சென்டர்ல டபுள் பான் இருக்கிறது வந்து கொஞ்சம் அநாயிங்கா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கருத்துல கொண்டு பிரக் என்ன பண்றாருன்னா, இந்த இடத்துல பிஷப் F1 வந்து ப்ளே பண்றாரு. ஸோ உங்களுக்கு பார்த்த உடனே தோணும் ஓப்பனிங் பிரின்சிபிளே வந்து பிரேக் பண்ற மாரி இருக்கும். ஏன்னா இந்த பிஷப்ப வந்து இங்கே போட்டு திரும்ப D3ல போடுறோம். திரும்ப எடுத்துன்னு வந்து இந்த ஒரு F1லயே போடுறோம்னு தோணும். பட் ஸ்டில் இந்த ஒரு பொசிஷன் வந்து ஒயிட்‌க்கு எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது இப்போ வரைக்குமே. இப்ப என்ன நடக்குதுன்னா, சிம்பிளா கேன்சல் பண்ணிக்கிறாரு ஃபேபி. இந்த இடத்துல ஆக்சுவலா ஃபேபி கேன்சல் பண்றதுக்கு பதிலா, இந்த ஒரு பான புஷ் பண்றது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். இந்த ஒரு பான புஷ் பண்றது மூலியமா இந்த நைட்‌க்கு நம்ம பிரஷர் தரும். இந்த இடத்துல நைட்ட நீங்க திரும்ப G1ல போட்டீங்கன்னா, கொஞ்சம் பாசிவா இருக்கும். அதனால நீங்க நைட்ட வந்து D4ல போடுற மாரி இருக்கும். நைட்ட D4ல போட்ட உடனே இப்ப குயின் E7. ஸோ இந்த மாரி பிளாக் வந்து அக்ரெசிவா அவருடைய பீஸ வந்து டெவலப் பண்ணலாம். ஸ்டில் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பொசிஷன் வந்து பிளாக்குக்கு ஒரு சின்ன எட்ஜ் தான். ஸ்டில் ஒயிட்டால இது வந்து மேனேஜ் பண்ண முடியும். பட் இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல E4லாம் வந்து ஃபேபி ப்ளே பண்ணல. ஃபேபி வந்து கேன்சல் பண்றாரு. கேன்சல் பண்ணதுக்கு அப்புறமா, இப்ப பிறகு என்ன பண்றாருன்னா, அவருக்கு ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால G3 ப்ளே பண்ணி இந்த நைட்ட அட்டாக் பண்றாரு. இந்த இடத்துல வந்து பிளாக் வந்து கவுண்டர் அட்டாக் கூட பண்ணலாம் ஆக்சுவலா. இந்த ஒரு ஒயிட்டுடைய நைட்ட. ஸோ இந்த மாரி நம்ம கவுண்டர் அட்டாக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்ப ஒயிட் கிட்ட வந்து அந்த அளவுக்கு சென்டரே கிடையாது இல்லையா? ஸோ ஒயிட் வந்து இத எப்படி ப்ளே பண்ணும்னா, நைட் டெக்ஸ் E4 வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ நைட் டெக்ஸ் E4 மூலியமா குயின் E7 வந்து இந்த நைட்ட பின் பண்ணுவாங்க. பட் நம்ம இந்த இடத்துல வந்து D3 பான வந்து இந்த D பான புஷ் பண்ணி நைட்ட வந்து கவர் பண்ணலாம். ஸ்டில் இந்த ஒரு நைட்ட வந்து F5 ப்ளே பண்ணி டிஸ்டர்ப் பண்ணலாம். இப்ப என்ன நடக்கும்னா, இந்த நைட்ட வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 2 நைட்டுமே எக்ஸ்சேஞ்ச் ஆகும். 2 நைட்டுமே எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா, இந்த இடத்துல இது எல்லாமே பண்றது ஒயிட்‌க்கு சென்டர்ல கண்ட்ரோல் வரதுக்காக தான். அத மனசுல கொண்டு தான் நம்ம ப்ளே பண்ணோம். இந்த இடத்துல அவசரப்பட்டு பான் ப்ளே பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா பிஷப் டேக்ஸ் F4 வரும். நீங்க வந்து பிஷப் டேக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணீங்கன்னா, ரூக் டேக்ஸ் பிஷப் வந்து அவைலபிளா இருக்கு. அண்ட் இந்த ஒரு சென்டர் பான் பார்த்தீங்கன்னா, ரொம்ப லூஸா இருக்கும். இந்த ஒரு ரீசனால பான்லாம் ப்ளே பண்ணக்கூடாது. இந்த இடத்துல வந்து நைட் E5 ப்ளே பண்ணி ஒரு பான வந்து நம்ப சாக் பண்ணலாம். ஓகேங்களா? இப்ப வந்து பிஷப் டேக்ஸ் நைட்டு, பான் டேக்ஸ் பிஷப், குயின் டேக்ஸ் பான்க்கு அப்புறமா, இந்த இடத்துல முக்கியமான மூவே D4 தான். ஸோ D4 ப்ளே பண்ணி குயின வந்து நம்ப சேஸ் பண்றோம். நெக்ஸ்ட் மூவ்ல நம்ம வந்து பிஷப் E3 ப்ளே பண்ணலாம். பிஷப் E3க்கு அப்புறமா நம்ம வந்து குயின் D2 அதுக்கப்புறமா குயின் சைட் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ குயின் சைட் கேன்சல் பண்ணதுக்கு அப்புறமா ரூக்க வந்து G1லலாம் போட்டு ஸோ இந்த மாரி ஒயிட் வந்து அவருடைய கேம் வந்து லீட் பண்ணிக்கலாம். ஸோ ஒயிட்‌க்கு தான் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கண்ட்ரோல் இருக்கும். ஸோ இந்த மாரி கூட கேம வந்து லீட் பண்ணலாம். பட் பிளாக் வந்து அதுக்கு வழி விடல. ஓகேங்களா? இந்த இடத்துல இந்த ஒரு நைட் வந்து அட்டாக்ல இருக்கும்போது, பிளாக் வந்து கவுண்டர் அட்டாக்லாம் பண்ணல. ஸோ ஃபேபி என்ன பண்றாருன்னா, அவருடைய நைட் எடுத்துட்டு வந்து
D5ல போறார். ஸோ நைட் D5க்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து இப்ப இந்த ஒரு பான புஷ் பண்றார். ஸோ இப்ப இந்த ஒரு டி பான புஷ் பண்ணி இந்த பிஷப்க்கு வந்து ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் வந்து தராரு பிரெக். இந்த இடத்துல இப்ப வந்து நைட் டேக்ஸ் நைட்டு, பான் டேக்ஸ் நைட்டு. இப்ப பிரெக்குக்கு இங்க டபுள் பான் ஆகுது. இப்ப ஃபேபி என்ன பண்றாருன்னா, அவருடைய சென்டர் பான வந்து புஷ் பண்றாரு. ஸோ சென்டர் பான புஷ் பண்ணதுமே இந்த சென்டர் பான எடுத்துக்கிறாரு. ஸோ இந்த சென்டர் பான எடுத்ததுக்கு அப்புறமா ரூக் இங்க வராரு. ஸோ இந்த பான் வந்து கொஞ்சம் லூஸா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்ப பிரெக்குக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 பான் வந்து எக்ஸ்ட்ரா வச்சிருக்காரு. பட் அவருடைய இங்க பான்ஸ் வந்து கொஞ்சம் டபுளா இருக்கு. அண்ட் இந்த ஒரு பான் வந்து லூஸா இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபேபி கிட்டயே வந்து காம்பன்சேஷன்லாம் இருக்கு. ஏன்னா ஃபேபி வந்து இந்த இடத்துல கேசல் பண்ணி அவருடைய கிங் எல்லாம் சேவ் பண்ணிட்டாரு. இன்னும் பிரெக் வந்து அவருடைய 2 பிஷப் வந்து டெவலப் பண்ணணும். கேசல்லாம் பண்ணவே இல்ல. ஸோ இந்த இடத்துல பிறகு என்ன பண்றாருன்னா, பிஷப் E2 வந்து ப்ளே பண்ணாரு. ஆக்சுவலா நீங்க வந்து யோசிக்கலாம், பிஷப் D3 ப்ளே பண்ணலாமே. ஏன்னா இந்த பான வந்து நம்ப சேஃப்கார்ட் பண்ணலாமே நீங்க நினைக்கலாம். பட் பிஷப் E2 மூலியமா பிறகு என்ன அச்சீவ் பண்றாருன்னா, அவருடைய கிங்க வந்து சேஃப்டி பண்றாரு. ஏன்னா, நீங்க சப்போஸ் பிஷப் D3 இந்த மாரி மூவ் ப்ளே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து எஃப் பான புஷ் பண்ணி சென்டர் பான டிஸ்டர்ப் பண்ணலாம். ஸ்டில் கிங் வந்து ஓப்பனா தான் இருக்கு. கேசல் ஆகல. ஸோ அதனால பிறகு வந்து பிஷப் E2 ப்ளே பண்றாரு. அண்ட் இப்ப என்ன ஆகுதுன்னா பிஷப் எடுத்துட்டு வந்து H3ல போறாரு. இந்த இடத்துல இம்மீடியட்டா இந்த ஒரு பான வந்து கேப்சர் பண்ணல. ஓகேங்களா? ஸோ இந்த பான வந்து கேப்சர் பண்ணாம பிஷப் H3 ப்ளே பண்றாரு. ஸோ பிஷப் H3 மூலியமா பிரெக்க வந்து கேசல் பண்ண விடாம தடுக்கிறாரு. ஓகேங்களா? இந்த ஒரு பிஷப் வந்து இங்க பார்த்துட்டு இருக்காரு. நீங்க சப்போஸ் இந்த இடத்துல ரூக் G1 ப்ளே பண்ணா கூட, இந்த இடத்துல வந்து குயின் E7 ஸோ குயின் E7 மூலியமா திரும்ப இந்த ஒரு சென்டர்ல வந்து பிரஷர் வரும். ஸோ இந்த மாரி கூட பிளாக் வந்து கேம வந்து மூவ் பண்ணலாம். ஒரு சின்ன எட்ஜ் இருக்கும் பிளாக்குக்கு. பட் இந்த இடத்துல பிரெக் என்ன பண்றாருன்னா, அவருடைய நைட் எடுத்துன்னு வந்து G5ல போறார். ஸோ நைட் G5 மூலியமா இந்த ஒரு பிஷப்க்கு அட்டாக்கு. நெக்ஸ்ட் பிஷப் பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸா இந்த G2 ஸ்கொயருக்கு வந்து இந்த ஒரு சென்டர் பான எடுக்கிறதுக்கு வருவாரு. ஸோ இந்த சென்டர் பான் எடுத்த உடனே நம்ம இந்த லைட் ஸ்கொயர் பிஷப்ப எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அட்லீஸ்ட் இந்த ஒரு பிஷப் பேரையாவது நம்ம வந்து எடுக்கலாம். இந்த இடத்துல இப்ப வந்து சிம்பிளா பிஷப் எடுத்து வந்து ரூக் அட்டாக் பண்றாரு. இப்ப ரூக் G1 இப்ப பிஷப் டேக்ஸ் E4. ஸோ பிஷப் டேக்ஸ் E4க்கு அப்புறமா இந்த நைட்டோட ஸ்கொயர்ல லேண்ட் ஆகுறாரு. இப்ப நைட் டேக்ஸ் பிஷப், ரூக் டேக்ஸ் நைட். இப்ப பிரக்னானந்தா வந்து ஒரு பிஷப் பேர வந்து எடுத்துட்டாரு. ஓகேங்களா? ஸோ இப்ப பிரக்னானந்தா கிட்ட பிஷப் பேர் இருக்கு. பட் ஸ்டில் பிரக்னானந்தா கேசல் பண்ணல. அவரால இந்த சைட் கேசலும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அவர் ஆர்டிஃபிஷியலா தான் கிங் F1, கிங் G2 இந்த மாரி மூவ்ஸ்லாம் ப்ளே பண்ண முடியும். அண்ட் இந்த இடத்துல பிரெக்குக்கு வந்து டபுள் பானும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா, பிரெக் வந்து எக்ஸ்ட்ரா வச்சிருக்க ஒரு பானுக்கான ஃபேபி கிட்ட இருக்கிற ஒரு காம்பன்சேஷன். இந்த இடத்துல இப்ப வந்து கிங் F1க்கு அப்புறமா பிஷப் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு பான அட்டாக் பண்றாரு. பட் இந்த இடத்துல பிரெக் வந்து குயின எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்க நல்லா பாருங்க. பிஷப் எடுத்துட்டு வந்து இந்த பான் அட்டாக் பண்ண உடனே குயினுடைய ஃபைல்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி பிரெக் வந்து அந்த அளவுக்கு அவருடைய பீஸ் வந்து டெவலப் பண்ணல. ஸோ குயின வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல குயினையும் எக்ஸ்சேஞ்ச் பண்றாரு. குயின் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இப்ப என்ன நடக்குதுன்னா, சிம்பிளா ரூக் எடுத்துட்டு வந்து B1ல போடுறாரு. ஸோ ரூக் B1க்கு அப்புறமா பாருங்க, ரூக் வந்து இந்த ஒரு ஓப்பன் ஃபைல பார்த்துட்டு இருக்காரு. இப்ப பிஷப் டேக்ஸ் பான். ஸோ இது ஆல்ரெடி டபுள் பான் தான். ஓகேங்களா? ஸோ இந்த பான வந்து நம்ப பெருசா சேவ்லாம் பண்ண முடியாது. ஸோ இப்ப பிஷப் டேக்ஸ் பான்க்கு அப்புறமா, இப்ப பிஷப் D3 இந்த ரூக்குக்கு அட்டாக், இந்த ரூக்குக்கு அட்டாக் அப்புறமா ரூக் A4. ஸோ ரூக் A4 மூலியமா இந்த ஒரு பானுக்கு அட்டாக் வருது. ஸோ இந்த பான வந்து ஃபார்வர்ட்க்கு புஷ் பண்றாரு. இந்த ஒரு பிஷப் மூலியமா இந்த ஒரு பானுக்கு சேஃப்டியும் கிடைக்குது. இந்த இடத்துல இப்ப இந்த ஒரு பான புஷ் பண்ணி கிங்குக்கு பேக் ரேங்க்ல ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்குது. இப்ப என்ன நடக்குதுன்னா, கிங் G2 ஸோ பிரெக் வந்து ஆர்டிஃபிஷியலா அவருடைய கிங்க வந்து சேஃப்டி பண்றாரு. கிங் G2க்கு அப்புறமா இந்த ரூக்கும் வந்து இப்ப இந்த ஒரு ஃபைலுக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்ப வந்து கிங் G7 இப்ப ரூக் D1. ஸோ ஆப்வியஸா இந்த G1ல இருக்கிற ரூக்குக்கு வந்து F1க்கு வர முடியாது. இந்த ஒரு E1 ஸ்கொயருக்கு வர முடியாது. E1 ஸ்கொயர் வந்து பிஷப் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. F1 வந்தா லாஜிக்கே கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து பெருசா ஓப்பனே ஆகல. ஸோ D1 தான் பார்த்தீங்கன்னா, ஒரு கரெக்ட்டான ஒரு லாஜிக்கான ஸ்கொயர் இந்த ரூக் வரதுக்கு. ஸோ அதனால ரூக் D1 இப்ப வந்து H5. ஸோ இந்த சைட்ல பான்ஸ் வந்து புஷ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ பிரெக்கும் பார்த்தீங்கன்னா, அவருடைய H பான புஷ் பண்றாரு. இப்ப நைட் C4. ஸோ ஃபைனலா இந்த கார்னர்ல இருக்கிற நைட்ட வந்து C4ல போடுறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பிஷப் டேக்ஸ் நைட் ப்ளே பண்ணீங்கன்னா, ரூக் வந்து இங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இந்த இடத்துல ரூக் எடுத்துட்டு வந்து B7ல போடுறாரு பிரெக். ஸோ இந்த இடத்துல ரூக் B7 ப்ளே பண்ணதுமே நீங்க நினைக்கலாம், இந்த ஒரு A3 பான் வந்து ஃப்ரீயா தானே இருக்கு. இந்த பான எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு, இந்த பான உங்களால எடுக்க முடியாது. ரூக் B3 மூலியமா பிஷப்க்கும், இந்த நைட்டுக்கும் அட்டாக் வரும். ஸோ அப்படியும் நீங்க வந்து மேற்கொண்டு, நான் வந்து இந்த ஒரு நைட்ட எப்படி சேஃப்கார்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நம்ம பிஷப் டேக்ஸ் நைட் ப்ளே பண்ணிக்கலாம். நான் திரும்ப இந்த ரூக்கால் எடுத்துப்பேன். எனக்கு இந்த பிஷப் சப்போர்ட் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த இடத்துல இப்ப என்ன நடக்கும்னா, இந்த ஒரு பிஷப்ப நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லையா, நான் இந்த ஒரு பிஷப் எடுத்துக்கிறேன். இப்ப இந்த பிஷப்க்கு ரூக்கோடைய சப்போர்ட் இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இப்ப ரூக் A1 ப்ளே பண்ணி நம்ம திரும்ப இந்த ஒரு பீஸ வின் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த ஒரு
A3 பான் வந்து ஃப்ரீலாம் கிடையாது. அதனால பிளாக்கால எடுக்க முடியாது. ஸோ ஃபேபி என்ன பண்றாருன்னா, இந்த இடத்துல வந்து அவருடைய ரூக்க D5ல போடுறார். ஸோ ரூக் D5 பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த ரூக்குக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா இருக்கும். இந்த ஒரு 5த் ரேங்க் அண்ட் இந்த ஒரு D5லும் பார்த்தீங்கன்னா, இந்த ரூக்குக்கு கொஞ்சம் ஓப்பனா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால ரூக் D5க்கு அப்புறமா இப்ப ரூக் C7. ஸோ ரூக் C7 ப்ளே பண்ணி இந்த ஒரு அ C6 பானுக்கு அட்டாக் வருது. இப்ப நைட் எடுத்துட்டு வந்து B2ல போடுறாரு. முக்கியமா இந்த ஒரு ஒயிட்டுடைய ரூக்குக்கு அட்டாக் வருது. ஓகேங்களா? ஸோ அதனால பிஷப் டேக்ஸ் நைட்டு, பிஷப் டேக்ஸ் பிஷப்பு. இப்ப என்ன நடக்குதுன்னா, சிம்பிளா இந்த ஒரு ரூக் எடுத்துன்னு வந்து B1ல போறாரு. இப்ப இந்த ஒரு A3 பான் வந்து ஃப்ரீயா தானே இருக்கு. இந்த பான நம்ம எடுத்துக்கலாமேன்னு கேட்டீங்கன்னா, உங்களால எடுக்க முடியாது. ஏன்னா ரூக் B7 இருக்கு. இந்த இடத்துல பாருங்க 7த் ரேங்க்ல வந்து ஒயிட்டுடைய ரூக் வந்து பூந்துருச்சு. அண்ட் முக்கியமா இந்த ஒரு F7 பான் வந்து ரொம்ப ஹேங்கிங்ல இருக்கும். ஓகேங்களா? இந்த பான உங்களால காப்பாத்த முடியாது. அண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ரூக் எடுத்துன்னு வந்து F4லயும் போட முடியாது. ஏன்னா, இங்க பான் இருக்காரு. அண்ட் ரூக் F5யும் ப்ளே பண்ண முடியாது. இந்த பிஷப் இருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ, அதனால இந்த இடத்துல இந்த பிஷப் அட்டாக்ல இருக்கு இல்லையா? ஸோ, பிஷப் வந்து இந்த A3 பான் எடுக்க முடியாது. ஸோ, பிஷப் வந்து வேற இடத்துக்கு தான் ஒதுங்கி ஆகணும். ஸோ, இந்த இடத்துல வந்து பிஷப் E5 ப்ளே பண்றாரு. ஆக்சுவலா இந்த இடத்துல பிஷப் E5 ப்ளே பண்றது ஒரு கரெக்ட்டான மூவ். ஓகேங்களா? ஸோ, நீங்க பிஷப் E5 ப்ளே பண்ணாம, இன்கேஸ் நீங்க உங்களுடைய பிஷப்ப வேற எங்கேயாவது போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரூக் வந்து B7க்கு வந்துருவாரு. அண்ட் இந்த இடத்துல ஒரு பெரிய அட்டாக் வரும். ஓகேங்களா? ஸோ, அதுக்கு நம்ம கேப் விடக்கூடாது. அதனால தான் ஃபேபி என்ன பண்றாருன்னா, ரூக் எடுத்துட்டு வந்து E5ல போட்டு இந்த ஒரு ரூக்க டிஸ்டர்ப் பண்றாரு. இப்ப ரூக் B7 ப்ளே பண்றதுக்கு பிறகுக்கு டைம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ, அதனால இதுக்கு தான் ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகணும். இப்ப ரூக் டேக்ஸ் பானுக்கு அப்புறமா இப்ப ரூக் D6 ரூக் D6க்கு அப்புறமா பாருங்க, இப்ப ரூக் எடுத்துட்டு வந்து C4ல போறாரு. இந்த இடத்துல ரூக்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ரூக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா, இப்ப ஸ்டில் பிரக்னானந்தாக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பான் இருக்கு. பட் அந்த பான அவர் எப்படி கன்வெர்ட் பண்ண போறாருன்னு தான் பார்க்கணும். ஏன்னா, பெருசா அவருடைய பான்ஸ்லாம் இந்த இடத்துல இன்னும் அட்வான்ஸ்லாம் ஆகல. ஓகேங்களா? ஸ்டில் பிளாக்குக்கு இது வந்து மேனேஜபிள் தான். இந்த இடத்துல இப்ப ரூக் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு பிஷப்க்கு அட்டாக் வருது. இப்ப என்ன நடக்குதுன்னா, பிஷப் எடுத்துட்டு வந்து A2ல போறாரு. பிஷப் A2க்கு அப்புறமா இப்ப ரூக் வந்து 7த் ரேங்க் போறாரு. ரூக் D7 இப்ப ரூக் B5 பிஷப் D4. ஸோ இந்த ஒரு பிஷப்க்கு அட்டாக்ன்றதுனால இந்த பிஷப் வந்து இந்த ரூக்கோடைய ரேடார்ல போட்டுக்கிறாரு. இப்ப A4. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா இந்த பான இப்ப புஷ் பண்ண முயற்சி பண்றாரு. இப்ப ரூக் C7 இந்த ஒரு பானுக்கு அட்டாக் வருது. பிஷப் வச்சு சேஃப்கார்ட் பண்றாரு. இப்ப கிங் வந்து வெளில வராரு ஆக்டிவா பிளாக்கோடைய கிங்கு. இந்த இடத்துல இப்ப ரூக் D5 பிஷப் C5. ஸோ இந்த ஒரு பொசிஷனும் பார்க்குற வரைக்கும் கொஞ்சம் ஒரு சின்ன எட்ஜ் தான் இருக்கும். ஏன்னா, ஒயிட்‌க்கு வந்து ஒரு பான் தான் அப்ல இருக்கு. ஒரு சின்ன எட்ஜ். பட் இத கன்வெர்ட் பண்றதுக்கு ரொம்ப போராடணும். ஓகேங்களா? இப்ப வந்து F4க்கு அப்புறமா A5 இப்ப வந்து G4 இப்ப வந்து இந்த பான்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. பான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா கிங் E7க்கு அப்புறமா பிரெகும் அவருடைய கிங்க வெளில கொண்டு வராரு. இப்ப பிஷப் B4 இப்ப வந்து ரூக் B5. ஸோ ரூக் B5 மூலியமா பாருங்க. ஸ்டில் பிளாக்குடைய இந்த பிஷப் அண்ட் இந்த பான் பேர் பார்த்தீங்கன்னா, நல்லா ஃபுல் கவர்டா தான் இருக்கு. ஓகேங்களா? அதனால இங்க எடுக்க முடியாது. இப்ப வந்து கிங் F6 இப்ப வந்து கிங் E4 2 பேருமே அவங்களுடைய கிங்க வந்து க்ளோஸா கொண்டு வராங்க. இப்ப பிஷப் D2, பிஷப் D5, ரூக் E7 செக். ரூக் E7 செக்குக்கு அப்புறமா கிங் வந்து D4 வராரு. ஸோ இந்த இடத்துல நீங்க யோசிக்கலாம், கிங் D4 வந்ததுமே இந்த ஒரு பான ஃப்ரீயா விடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த இடத்துல நீங்க வந்து இந்த பான சேஃப்கார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கிங் F3 ப்ளே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரூக் D3 செக் வரும். ஸோ ரூக் D3 செக்குக்கு அப்புறமா நீங்க எனிவே உங்களுடைய கிங்க வந்து F2ல தான் போடுற மாரி இருக்கும். கிங் F2 போட்டதுக்கு அப்புறமா இந்த இடத்துல முக்கியமா ரூக் C3 ப்ளே பண்ணிப்பாங்க. ரூக் C3 மூலியமா இந்த பானுக்கும் அட்டாக், இந்த பானும் அட்டாக். ஸோ எப்படி இருந்தாலும் ஒயிட் உடைய பான் ஃபால் ஆக தான் போகுது. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த ஒரு பர்ட்டிகுலர் செக்குக்கு அப்புறமா கிங்க வந்து ஆக்டிவா இந்த வழியா கொண்டு வராங்க. ஏன்னா, இந்த சைட்ல தான் ஒயிட் உடைய பாசர் பான்லாம் இருக்கு. ஸோ அதுக்கு சப்போர்ட்டா கிங்க நம்ம ஆக்டிவா கொண்டு வரலான்னு சொல்லிட்டு கிங் D4 வந்து ப்ளே பண்றாரு பிறகு. கிங் D4க்கு அப்புறமா இப்ப பிஷப் டேக்ஸ் F4 இப்ப ரூக் டேக்ஸ் பான். ஸோ இந்த ஒரு பானும் போது. இப்ப ஏ பான் வந்து இங்க பாசர் பானா கன்வெர்ட் ஆகுது பாருங்க. இந்த இடத்துல இப்ப பிஷப் E3 செக், பிஷப் E3 செக்குக்கு அப்புறமா கிங் மூவ் ஆறாரு. இப்ப ரூக் மூலியமா செக் வருது. இப்ப கிங் B3 இப்ப திரும்ப பிஷப் வச்சு ரூக்குக்கு அட்டாக். இப்ப ரூக் B5. ஸோ இந்த ஒரு பான் வந்து நெக்ஸ்ட் பாஸ் ஆகுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா பிரக்னானந்தா அவருடைய சான்ஸஸ வந்து கிரியேட் பண்ணிட்டே இருக்காரு. இப்ப வந்து ரூக் C3 செக், ரூக் C3 செக்குக்கு அப்புறமா கிங் B2, ரூக் G3 இப்ப இந்த பான் வந்து ஃபர்தரா புஷ் ஆறாரு பாருங்க. ஸோ இந்த இடத்துல இப்ப என்ன நடக்குதுன்னா, ரூக் டேக்ஸ் G4. ஸோ இந்த பான வந்து விட்டுறாரு. ஸோ இந்த பான விடுறதுக்கான முக்கியமான காரணமே, இந்த இடத்துல ஒரு எக்ஸலன்ட்டான மூவ் இருக்கு. C4. ஸோ அத கரெக்ட்டா கண்டுபிடிக்கிறாரு பிரக்னானந்தா. இந்த இடத்துல C4 தான் கரெக்ட்டான மூவ். எதனாலன்னு கேட்டீங்கன்னா,
இந்த ஒரு C4 நம்ம ப்ளே பண்ணிட்டோம்னா, நெக்ஸ்ட் ஏ பான நம்ம பாசர் பானா கன்வெர்ட் பண்ணிடலாம். இந்த ரூக்கால வர முடியாது. இந்த இடத்துல இந்த சி பான் வந்து அப்படியே இந்த ரூக்க வந்து பிளாக் பண்ணிடுச்சு பாருங்க. A4க்கு வர விடாம தடுத்துட்டு இருக்கு. உங்களால வந்து இந்த ஒரு ஃபைலுக்கும் வர முடியாது. ஓப்பன் ஃபைலுக்கு பிஷப் வந்து பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் நீங்க இந்த ஒரு D4க்கு வந்தாலும் உங்களால இங்க போக முடியாது. ஏன்னா பிஷப் இங்க பிளாக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பான் அண்ட் பிஷப் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு. அண்ட் இந்த பான தாண்டியும் உங்களால போக முடியாது. ஸோ அதனால தான் இந்த C4 வந்து ஒரு அருமையான மூவ்ன்னு சொன்னேன். இந்த இடத்துல இப்ப இந்த ஒரு பிஷப்ப இங்க கொண்டு வராரு. ஸோ இங்க இந்த பிஷப் பார்த்துட்டு இருக்காரு பான் வந்தா. பட் ஸ்டில் நம்ம அத மேனேஜ் பண்ணிடலாம். இந்த ரூக்க நம்ம இப்ப கட் பண்ணிட்டோம். இப்ப என்ன நடக்குதுன்னா, சிம்பிளா இந்த ஒரு பான புஷ் பண்ணிறாரு ஆக்சுவலா. ஆக்சுவலா இந்த சி பான் இங்க தான் இருக்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து A6 ஸோ இந்த மாரியான மூவ்ஸ் தான் வந்து நம்ம ப்ளே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ A6க்கு அப்புறமா இப்ப என்னதான் பிஷப் மூலியமா செக் வந்தாலுமே, கிங் A3 ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிங்க வந்து இந்த வழியா கொண்டு போகலாம். ஓகேங்களா? பட் ஆனா, இந்த இடத்துல வந்து பிரெக் வந்து இந்த ஒரு சீப்பான புஷ் பண்ணது மூலியமா ரூக்குக்கு இங்க வழி வந்துருச்சு. ஸோ இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாரி. ஸோ இந்த மாரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த ரூக்க நம்ம இந்த ஒரு சீப்பான் மூலியமா லாக் பண்ணி வச்சிருந்தோம். பட் இந்த ஒரு லாக்க வந்து பிரெக்கே ரிலீஸ் பண்ணதுனால, ரூக்கால இந்த A4க்கு ஸ்விங் ஆகி இந்த ஒரு பான வந்து தடுக்க முடியும். ஸோ இப்ப கேம் எப்படி கன்டின்யூ ஆகுதுன்னா, பிரெக் வந்து இந்த ஒரு லாக்க எடுத்துட்டாரு. இப்ப என்ன நடக்குதுன்னா, கிங் வந்து இம்மீடியட்டா பக்கத்துல வந்து இந்த பிஷப்ப வந்து அட்டாக் பண்றாரு. ஸ்டில் சின்ன அட்வான்டேஜ் இருக்கு. பட் இந்த ஒரு அட்வான்டேஜ கன்வெர்ட் பண்றத விட, இதுக்கு முன்னாடி இருக்கிற பெரிய அட்வான்டேஜ நம்ம கன்வெர்ட் பண்றது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? இப்ப வந்து பிஷப் டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்றாரு. ஆக்சுவலா இந்த இடத்துல இந்த பான கூட நம்ம எடுத்திருக்க கூடாது. இந்த இடத்துல இன்னொரு பெஸ்ட்டான மூவ் பிஷப் B3 ஸ்டில் நம்ம வந்து இந்த ஒரு A4 ஸ்கொயர் வந்து இந்த பிஷப் மூலியமா கவர் பண்ணியிருக்கலாம். இந்த பான நம்ம பாசர் பானா கன்வெர்ட் பண்றதுக்கு. ஸ்டில் இது சின்ன அட்வான்டேஜ் தான். பட் இத வந்து நம்ம போராடி எப்படியாச்சும் நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கலாம். பட் அந்த ஒரு சான்ஸும் இப்ப வந்து போச்சு. பிஷப் டேக்ஸ் பானுக்கு அப்புறமா இந்த இடத்துல இப்ப ரூக் வந்து A4க்கு ஸ்விங் ஆயிட்டாரு பாருங்க. அண்ட் இந்த இடத்துல முக்கியமா பாருங்க, இந்த ஒரு பானுக்கும் அட்டாக்கு, இந்த ஒரு பானுக்கும் அட்டாக்கு. நடுவுல இந்த ரூக் தான் வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த ரூக்கால எங்கேயுமே போக முடியாது. என்னதான் ஒரு பான் எக்ஸ்ட்ரா ஒரு பான் எக்ஸ்ட்ரா இருந்தாலும், இந்த ரூக் இங்க ஸ்டக் ஆயிட்டாரு. ஓகேங்களா? ஸோ இது நெறைய பொசிஷன்ஸ்ல இந்த மாரியான வேரியேஷன்ஸ் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஓகேங்களா? இந்த பேட்டர்ன்ஸ். ஸோ 2 பானுக்கும் நடுவுல எக்ஸாக்ட்டா ரூக் வந்து ஸ்டக் ஆயிருப்பாரு. பட் 2 பானுக்கும் அட்டாக் இருக்கும். ரூக் எங்க போனாலும் 2 பானுமே வந்து காலியாற மாரி. ஸோ அந்த மாரியான ஒரு பொசிஷன்ல தான் இந்த இடத்துல மாட்டிக்கிட்டாரு. ஸோ இது வந்து ஒரு டிராவான பொசிஷன் தான். ஸோ இது வந்து அப்படியே டிராவா கன்வெர்ட் ஆகுது. இப்ப என்னதான் 2 பான் எக்ஸ்ட்ரா இருந்தாலும், இந்த ரூக் வந்து டைட்டா இருக்கு. இந்த பான வந்து கவர் பண்ணிட்டு. ஓகேங்களா? ஸோ அதனால இப்ப மூச்சு விடுறதுக்கு கூட ஒயிட்‌க்கு வந்து இடம் இருக்காது. ஓகேங்களா? இந்த பான வந்து உங்களால ஃபார்வர்ட்‌க்கு புஷ் பண்ண முடியாது. ரூக் இருக்காரு. அண்ட் இந்த ஒரு பான நீங்க ஃபார்வர்ட்‌க்கு புஷ் பண்ணாலும், இந்த பக்காவா இங்க கிங் வந்து சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிறகு வந்து ட்ரை பண்றாரு. பட் ஸ்டில் இது வந்து கன்வெர்ட் பண்ண முடியல. இந்த கேம் வந்து அப்படியே ஒரு 95 மூவ்ஸ் வரைக்கும் போகுது. அப்படியே போய் ஃபைனலா இந்த கேம் வந்து ட்ரால போய் முடியுது. ஸோ இருந்த ஒரு பானையும் வந்து ஃபேபி கேப்சர் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ஃபைனலா இது வந்து ட்ரால முடியுது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து இப்படி வந்து கன்டின்யூ ஆகுது. இப்படி போனதுக்கப்புறமா ஆளுக்கு ஃபைனலா ஒரே ஒரு பிஷப் மட்டும் தான் மீறும். ஸோ ஒரு பிஷப் மீறினதுக்கப்புறமா ட்ரால போய் முடிஞ்சிருது. ஸோ ஒரு நல்ல சான்ஸு. பட் அந்த ஒரு சி பான ரிலீஸ் பண்ணதுனால பிரெக் வந்து ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து ஃபேபிக்கு குடுத்துட்டாரு. ஸோ இது மூலியமா ஃபேபி வந்து கேம வந்து புத்திசாலித்தனமா ஹோல்ட் பண்ணிட்டாரு. இந்த கேம் பத்தின கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் முக்கியமா இதுக்கப்புறமா ரேபிட் செக்ஷன்ல என்ன நடக்க போகுதுன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அதையும் நம்ம கவர் பண்ணுவோம். அண்ட் இந்த வீடியோவ நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நெறைய பேர் லைக் பண்ணுங்க. அப்பதான் YouTube நம்மளுடைய வீடியோவ நெறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். தேங்க் யூ.